உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூச்செடிகளுக்கும் ஒரே ஒரு சூப்பரான மருந்துன்னு சொல்ல போனால் இந்த டிஏபி ஃபெர்டிலைசர் சொல்லலாம். இந்த டிஏபி உரத்தை செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பூத்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஏபின்றது டை அம்மோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு உரங்க. இந்த உரத்தை ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை இல்லை 15 நாட்களுக்கு ஒரு முறை செடிகளை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த டைமில் செடிகளோட வேர் பகுதியில் போடாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். மல்லிகை, செம்பருத்தி, அது மட்டும் இல்லாமல் ரோஜா செடிகள் சூப்பராக பூத்துக்கொள்ளுங்க. அந்த நிறைய பேர் என்ன அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, இதுதாங்க மெயின். 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்துங்க. எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு வீடியோ பதிவில் இந்த செடிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. மொத்த செடிகளையும் கொடுக்கலாம். காய்கறி செடிகளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை இயற்கை முறையில் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. மாட்டுச்சாணத்தில் தொய் உரம் இல்லை அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரங்களை கொடுத்துக்குங்க. இப்போ வாங்க, இதில் வந்து டிஏபிலே மொத்தம் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. எந்த வெரைட்டிஸ் நல்லது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிளாக் கலரில் இருக்குது தெரியுங்களா? பிளாக் அண்ட் கிரே கலரில் இருக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஒரு டிஏபின்னு சொல்லலாம். இவ்வளோ டேஸ் நாங்கள் நர்சரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. அப்புறம் இன்னொரு வெரைட்டி என்னென்னு பார்க்க போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியில் வாங்கியிருந்தோம். கலர் கலராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது, அது பிளாக் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதனோட ரிசல்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கம்மியாக தான் பார்க்க முடியும். பட் இதனோட ரிசல்ட் வந்து சூப்பராக பார்க்க முடியும். கரெக்டாக ஒரு 20 நாளில் உங்களோட செடிகள் நல்ல வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பூக்கள்